ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி எக்ஸாக்டாக கடையில் வாங்குகிற அந்த ஒரு டேஸ்ட் அண்ட் ஹோட்டல்ஸில் வாங்குகிற அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பை நீங்கள் ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட் இருக்கும் போது, நல்லா மழை வரும் போது அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஒரு பர்ஃபெக்டான டைமிங் இந்த மாதிரி சூப்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இது தான். நான் ஒரு 2 மீடியம் சைஸ் கேரட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடியே ஒரு 8லேருந்து 10 பீன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கூடியே ஒரு 4 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்த ஸ்வீட் கார்ன் இது 1 கப் கரெக்டாக எடுத்துக்கலாம். கூடியே ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோட கொஞ்சோண்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கோங்க, லம்ஸ் இல்லாத மாதிரி. அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கார்னே 2 ஹாஃபாக பிரிச்சுக்கோங்க. அதில் ஒரு ஹாஃபை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது கொரன்னு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும், சூப் குடிக்கும் போது க்ரீமியாக இருக்காது. இப்போ நெக்ஸ்ட் ஒரு எம்டி பவுலில் நான் கரெக்டாக 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு 2த்தையும் ஃபஸ்ட் போட்டு லைட்டாக வதக்கிடலாம். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ் 2த்தையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கார்னையும் சேர்த்துடலாம். அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சோண்டு சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டு இது நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா கரெக்டாக 2 கப் அளவு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கார்ன் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது நம்ம கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்சர் இருக்கு இல்லையா, அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஆட் பண்ண உடனே நல்லா கலந்து விட்டுறணும், அப்படி இல்லாட்டி கட்டியாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஆஃப்டர் 5 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பி கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். ஸோ இதை விட உங்களுக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கடைசியாக உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சூப் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்நாக் ஐட்டம்ஸ்லாம் ஈவினிங் டைமில் ஒரு சில்லுன்னு இருக்க கிளைமேட் அப்போது சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் டைமிங். அண்ட் இது கூட கார்ன் சிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மேலே தூவி விட்டு அதையும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.